Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி கட்ச் ஒர்க் மிரர் ஒர்க் அதோட சேர்த்து herringbone ரன்னிங் ஸ்டிச் வச்சு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ஒரு காட்டன் டாப்ஸில் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு ஸ்டிச் டாப்ஸ் போட் நெக் இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குறதுனால அந்த ஒர்க்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதோட பேஸ் கலரில் நான் இப்போ த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் எப்போது எடுக்கும்போது உள்ளே இருக்கிற நூலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சிக்கல் இல்லாமல் நம்ம எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட் பண்ணிக்க முடியும். அதில் நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இந்தமாரி பிரிச்சுருக்கேன். இதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், 3 பிரிச்சுருக்கிறேன். இப்போ நெக்லைனை ஒட்டி நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் நிறைய இதில் பார்த்துருக்குறோம். அதோட டீட்டெயில் டுட்டோரியல் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மேலே ஊசி நிறைய வர மாதிரி துணியில் கொஞ்சம் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நெக்லைனை ஒட்டியே இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டு வரணும். தமிழில் ஓட்டு தையல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்லைனை சுற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு லைன் முடித்தோன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் அதுக்கு பேரலாக அதை ஒட்டியே இன்னொரு லைன் அதே மெத்தடில் போட்டுட்டு வரணும். ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் 2-3 ஸ்டிச்சஸ் ஒன்றா எடுக்க முடியும். ஸோ அதுமாதிரி நான் 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்தமாரி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு உள்ளே வந்து herringbone ஸ்கேட்டர்டாக போட போகிறேன். இப்போ அதுக்கு உள்ளே பாருங்கள், அங்கேருந்து க்ராஸாக இப்படி நான் நீடில் எடுக்கிறேன். நீடில் மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்தமாரி ஸ்கேட்டர்டாக போடுங்க. நான் இதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நூல் ஆங்கர் த்ரெட் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம ட்ரெஸ்க்குள்ள காம்பினேஷன் கலர்ஸில் நம்ம அது பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதே மாதிரி அந்த நெக்லைனில் ஃபுல்லாக அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஒட்டியே இன்னொரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ herringbone ஒரு லைன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ இதை ஒட்டி அடுத்து ஒரு 3 லைன் வந்து அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு பார்டர் அது ஃபுல் நல்ல பெரிய பார்டராக நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்டர் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற க்ரீன் அண்ட் ரெட்டை வச்சு கட்ச் ஒர்க்கும் மிரர் ஒர்க்கும் பண்ண போகிறேன். கட்ச் ஒர்க்கு இந்தமாரி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி செக்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் பேசிக் டிசைன் ஆஃப் கட்ச் ஒர்க். அதை நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் இப்போ எடுத்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துகிட்டு அதை ட்ரெஸ்ஸில் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கட்டம் வந்து நான் 5 mm அளவுக்கு தான் நான் சின்ன கட்டம் பண்ணியிருக்கேன். இந்த கட்டத்தோட எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக வர மாதிரி பண்ணுறேன். ஸோ அதனால் மேலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நீடில் எடுக்கிறேன். மேலே அப்போ சின்ன கோடு மாரி வரும். ஒவ்வொரு இதுலேயும் இப்படி பண்ணுறேன். நம்ம நெலிக்கோலத்துக்கு போடுற மாதிரி டைரக்ஷனில் நம்ம அந்த ஃப்ரேம் பண்ணிக்கணும். கட்ச் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டுறணும். அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 3 சைடும் இப்போ பண்ணி முடிச்சுட்டு இந்த கட்டம் முடிய போகுது. அப்போ நீடில் கீழே இந்த நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும்.
ஒவ்வொரு கட்டம் முடியும் போதையும் நீடில் நூலு கீழே விட்டு எடுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அடுத்த பின்னல் வந்து சரியாக வராது. ஸோ இப்போ அதுலேருந்து அடுத்த கட்டம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கட்டமும் முடிய போது, அப்போ நீடில் கீழே விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் அதில் நூல் மேலே இருக்குது, அடுத்ததில் கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த கட்டம் முடியப்போ அதேமாரி நூலை கீழே விட்டு எடுத்து முடிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஃப்ரேம் கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனுக்காண்டி இன்னொரு கலரில் காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டமும் என்ட்ரு ஆகும்போது அந்த சைடில் இருக்க கோடுக்கு உள்ளேயும் நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த இது உள்ளே நீடில் உள்ளே விட்டு எடுத்துருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு உள்ளே போகும்போதே நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறேன். அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லேயும் நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த கட்டத்துக்கு உள்ளே போகும்போது நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த சைடில் இருக்க லைன்லேயும் உள்ளே போகும்போது நீடில் கீழே விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இந்த சின்ன பின்னல் வந்து முடிய போகுது. அப்போ ஸோ அதையும் முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு நீடில் கீழே விட்டு எடுக்கிறேன். பாருங்களேன், அப்போ அதுக்குள்ளே அழகாக ஒரு பின்னல் வந்திருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீடில் கீழே விட்டு எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கட்டமும் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ண அழகான ஒரு கட்ச் ஒர்க் மோட்டிவ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை தான் நான் வந்து ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டினரி கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் இந்தமாரி இந்த கட்ச் ஒர்க்குள்ளே அந்த டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இதை நீங்கள் ட்ரேசிங்கும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நெக் லைனில் ஃபுல்லாக அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ பிளாஸ்டிக் மிரர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மிரர் ஒர்க்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்டுக்கணும். 2 பேரலல் லைன், வெர்டிக்கலாக 2 பேரலல் லைன், ஹரிசாண்டலாக 2 பேரலல் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ செயின் ஸ்டிச் மெத்தடில் பண்ண போகிறேன். அந்த நடுவில் இருக்கிற கட்டத்திலேருந்து நூலை வெளியில் எடுத்து இப்படி ஒரு செயின் போட்டுக்கணும். அப்புறம் அகைன் நடுவிலேருந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து அடுத்த செயின், ஒவ்வொரு தடவையும் நூலை நடுவில் இருக்கிற கட்டத்திலேருந்து இப்படி பண்ணும்போது அந்த கட்டம் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ஓரத்துக்கு வந்து கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் மிரரை ஒட்டியே அந்த ரவுண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதோட டீட்டெயில் டியூட்டோரியலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிரர் ஒர்க், கட்ச் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் கிளாத்தில், ஆர்டினரி கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும், பண்ணி பாருங்கள்.
ஸோ இது மாதிரி மிரர் ஒட்டி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எந்த செயின் ஆரம்பிச்சோமோ அதுக்குள்ளே நீடில் விட்டு முடிச்சிடணும். பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுடணும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த கட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே அதில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அதே மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறோம். ஒரே கலரில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.